பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலின் அதிசயங்களை பார்க்கலாம். பழனியில் தினமும் 6 முறை முருகருக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுகிறது. அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், விபூதி மற்றும் சந்தனம் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. விக்கிரகத்தில் எப்போதும் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளியேறிக் கொண்டே இருக்கும். தண்டாயுதபாணியின் சிலையின் நெற்றி, கண், மூக்கு, வாய் மற்றும் ருத்ராட்சம் ஆகியவை அழகாகவும் தத்ரூபமாகவும் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சிலையை உருவாக்குவதற்கு போகருக்கு 9 ஆண்டுகள் எடுத்தன. அம்பாள், முருகர் மற்றும் அகத்தியரின் உத்தரவின்படி போகர் பல இடங்களில் சுற்றி 400 மேற்பட்ட மூலிகைகளை தேர்வு செய்து 81 சித்தர்களுடன் சேர்ந்து இந்த நவபாஷாணத்தை உருவாக்கினார். அவர் தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக முருகரை மேற்கு திசையில் ஸ்தாபித்து மலை நாட்டவர்களுக்கு முருகர் குலதெய்வமாக மாறினார். கோவிலில் 2 மரகத லிங்கங்கள் உள்ளன. ஒன்று முருகர் சன்னதியில், மற்றொன்று போகர் சமாதி மீது.